ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் புதுசா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சியான் விக்ரம் நடிப்புல பாரஞ்சித் இயக்கத்துல வெளிவந்த தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இந்த படத்தை பத்தி. இந்த படத்துடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணுடைய பூர்வக்குடி மக்களை இங்க இருந்த ஜமீன்தார்களோ வெள்ளக்காரங்களோ அவங்களுடைய உழைப்பை திருடி அவங்களோட நிலத்தை பறிச்சு எப்படி அடிமையாக்குனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். வாங்க இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். படத்துடைய கதைக்களம் வட ஆற்காடு மாவட்டத்தில் தொடங்குது. அங்க ஒரு அடிமைப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற படத்துடைய கதாநாயகன் அவருக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. தன்னுடைய மூதாதையர்கள் போயிட்டு ஒரு தங்க சுரங்கத்தை தேடி கண்டுபிடிச்சதாகவும் அது போகும்போது அவங்க சில பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதாகவும் அவருக்கு அடிக்கடி கனவு வருது. அதை தன்னுடைய பசங்களுக்கும் சொல்றாரு. இப்படி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன்ல அவருடைய நிலம் பறிக்கப்படுது. அவரு அடிமையா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஜமீன் கிட்ட அடிமையா லைஃப் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதே சமயத்துல ஒரு பிரிட்டிஷ்காரர் இங்க தங்க இருக்கிறதா எனக்கு தெரிய வந்திருக்கு. அதை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு அதிகமான கூலி கொடுத்து நாங்கள் உங்களோட நிலத்தையும் நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஸோ இதுக்காக அந்த ஊர்ல இருந்து ஒரு 6-7 பேர் சேர்ந்து நம்ம படத்துடைய கதாநாயகனும் சேர்ந்து அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் கூட போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா, அங்க இருந்த ஆபத்துகள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய டோட்டல் கதை. இது கொஞ்சம் ஃபேண்டசி கலந்த ஒரு அட்வென்ச்சர் படமாக தான் இந்த படத்தை எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா இந்த படத்தினுடைய கதாநாயகனான சியான் விக்ரமும், அதுக்கடுத்து இதில் ஒரு மோகினி மாதிரி நம்ம மாளவிகா மோகன் வராங்க. அவங்களுடைய கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த படத்தில் நம்ம பசுபதி, அதாவது சார்பட்ட பரம்பரை படத்தில் ரங்கன் வதேரா வந்தார். அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு டைலாக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சுருந்தா கூட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அந்த கேரக்டருடைய டைலாக் ஆயிரும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒரு அளவுக்கு வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பார்க்கணும்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் புரிதலாச்சும் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அரசியல் நாலேஜுக்கு சுத்தமாக இல்லாதவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷனுடைய மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. அப்போ இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த படத்தினுடைய மிக பெரிய நெகட்டிவே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளேல இந்த படம் ரொம்பவே லேக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டில் போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே ஸ்லோவாக மாட்டு வண்டி வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே போர் அடிக்க தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் ஒர்த்தான படமே சொல்லலாம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க போயிட்டு பாருங்கள். பாய்.